பெரிய கதவை உடச்சி உள்ள கட்டையை போட்டு உடச்சி கேமராவை உடச்சி இப்படி அட்டூழியம் நடக்குது. இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் 3 நாள் ஆகுது. செத்தப்பிறகு வருவாங்க பொழுது. சரி செத்தப்பிறகு அந்த பெதைக்கார்ட்ட ஒரு நாணயம் இதில் வச்சு ஆல் ஸ்டோலன் 2000 nearby my money. Where some of them have come and they have opened the door, big door, not coming. Only Ganpati is there. They have to keep a big rod and they used to try in the below. Like this they used to do that. Now humanity is there. To work and earn. Stolen so many places. Nothing is there for YouTube and I kept it for 1,000 rupees they are stolen and ATM also they are taken. So what are the things I wanted I had done. If I die, Vanaja, MSc MD MPhil, then police not taken action immediately. So that is also one of the reason for it. செத்து போன பிறகு தான் வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க பிறகு. யூடியூப் எடுக்க போனேன் வெளியே ஒரு ஏத்தாப்பில் ஒருத்தன் இருக்கும் சுற்றி பராமரிச்சு ஏதோ அசிங்கம் பண்ண எடுக்கணும் வந்து இல்லைன்னு தான் கோயிலில் ஆடுதான் நம்ம போய் ஆடினா என்ன வச்சுதான் நம்ம போய் ஆடினா என்னது என்னமோன்னு சொன்னானே மறந்துட்டு அந்த வார்த்தை ஒழுங்கா போகிறக்கம் பொட்டப்பில் இருக்குது சிந்தி சதறி போடுறது என் பாவம் பிடிக்கிறதுக்கு வீசில் அடித்து வச்சுட்டு கடலை கொண்டு இடிய வரான் ஒன்று இந்த வீட்டில் இருக்கக்கூடாமல் நீ துரட்டத்தேன்னா இன்னொருத்தையும் சொன்னால் தங்கத்தை பூரா விற்றுட்டேன் எல்லாம் வீட்டுக்கு அப்படின்னா இங்கே போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை உடச்சி போடணும். அங்கே ஒருத்தன் மெஷின் வாங்கிட்டு போவாங்க பாப்பாங்குளத்தில் தான் இந்த கோயில்கிட்ட இருக்குது சொல்லலைக்கிட்டே அவன் சொன்னான் முடிக்க யாரை நம்பனே தெரியல எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க சில விஷயம் சொன்னால் அப்போ தான் ஒரு தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் வாழ சுதந்திரம் இல்லை எல்லாம் இப்படி கொலை எல்லாம் இப்படி நடக்குதுக்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போலீஸ் வந்து சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எடுப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சும் எடுப்பாங்க செத்தப்பிறகு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைன்னா அது வந்து முன்னால் என்ன செய்யுக்கு அப்படி நடமாடும் வண்டி இருக்குது நடமாடும் ரேஷன் அரிசியை கூப்பிட்டு போகிறாங்களோ நடமாடும் போலீஸ் ஸ்டேஷனை வச்சானே அப்படி நடமாடும் போலீஸ் ஸ்டேஷன் விடிய வச்சாங்கன்னா நைட் டியூட்டியில் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் இட். They keep a police in a night duty also. They go around so that safety should be there. நைட்டில் வந்து நடமாடும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம் நடமாடும் தமிழ்நாடு வச்சுருக்கோம் நடமாடும் வண்டி வச்சுருக்காங்க நடமாடும் ஆஸ்பத்திரி வச்சுருக்கோங்க அதெல்லாம் வைக்க தெரியுதில்ல. அவர் பாதுகாப்பாக நடமாடும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம்ல. நடமாடும் போலீஸ் வண்டி எப்படி வச்சாங்கன்னா நைட்டில் வந்து இப்படி பாதுகாப்பு இருக்கும் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும். அது ஒரு புண்ணியம் தானே. அதை செய்யாத கவர்மெண்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இருக்கிற இதே போல் பாதுகாப்புக்காக நடமாடும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைங்க. அதனால் நைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். தனியாக இருக்கவங்களுக்கு ஒரு பங்களாவில் இருக்கவங்க வந்து பாதுகாப்பு இருக்கும். எப்படிலாம் இருக்கானுங்க எப்போ ஒரு பொருளோட விலை ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எடுக்காங்க அந்த பொருளை திட்டி கதை காலுகை விளங்காமல் போவேன். எங்கள் வீட்டில் கணபதி இருக்குது சாமி இருக்குது அப்படியும் சாமிக்கு பயப்படாமல் அந்த கொட்டைக்குள்ளே வச்சு விளங்க மாட்டான் நாசமாக தான் போவோம் காலுகை விளங்காமல் போவோம் குடும்பம் குட்டி நாசமாக போவோம். வந்த உளுந்து நொறுங்கி தான் சும்மா சொல்லுதான் பைக்கில் போகிறவன்லாம் அவன் சாவதான் வச்சுதாங்களா அதெல்லாம் கிடையாது. அவனை வச்சு ஏதோ அட்டுழியத்துக்கு அப்படி நொறுங்கி விழுந்து சாவதான்லாம் ஏதாவது ஒன்று இப்போ ரொம்ப தப்பு பண்ணியிருப்பான். கடவுளுக்கு பொறுத்தவன் பூமியார் கூட அப்படி கடவுள் பொறுத்தார் பூமியானா சாது வரண்டா காடு கொள்ளாது பூமினாச்சியாக வந்து அவன் ரொம்ப அட்டுழியம் பண்ண போய் அப்படி அடுத்த வீட்டில் போய் கதவு புறம் திறந்து போட்டு ஒரு பெரிய கதவு ஒரு அதை உடச்சி கீழே ஒரு கட்டையை கொண்டு உடச்சி என்னென்னாலும் செய்வானுங்க பொருளுக்கு களை வச்சு கொலை கூட செய்வேன். இப்படி இருக்கையில் கவர்மெண்ட் வந்து ஒரு நடமான போலீஸ் ஸ்டேஷன் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப் சார்பில் யூடியூபருக்கு இந்த நிலமைனா மற்றவங்க நினச்ச முடியும் நான் யூடியூப்பில் இருக்க போய் சொல்லுதே எல்லாருமே தெரியட்டுன்னு மற்ற நினச்ச மட்டும் விளங்க மாட்டானு யூடியூப்னாலே அசிங்கன்ட்டு பக்கத்தில் எங்கேயோ வீட்டை சுற்றி நடக்கும் அசிங்கம் அதை போய் சொல்லணுன்னா 4 மொழியில் டீச் பண்ணுதேன்னா உலகு கோயிலாக எடுக்க போனேன்னா ஒரு பேர் சொல்லுதான் நாசமாக விளங்காமல் போவோம் குடும்ப குட்டியெல்லாம் விளங்காமல் வயிறுன்னு சொல்லுதேன். அவன் ஆளை அனுப்பி விடுதான்னு நினைக்க ஒருத்தன் சொன்னால் ஒன்று வந்து மிரட்டுவேன் எப்போ என்னாலும் பண்ணுவேன் கொடுப்பேன். இப்போ
ஆளை வச்சு இப்படி பண்ணுறாங்கன்னு என்னன்னு தெரியல. விளங்காமல் போவேன், நாசமாக போவேன். எவன் மனுதானு வெளியில் வைஷ்ணவி தீர்க்க வச்சு செய்வான் நல்லா இருக்குமெண்டா அவன் நாசமாக தான் போவான். என் வயிறு எரிஞ்சாப்புல போவான். அவனுக்கு நல்ல சாவே கிடைக்காது. எனக்கு செய்தானே அடுத்தவன் செய்ததுக்கு அவன் பிள்ளை குட்டி அவன் குடும்பம் இல்லை நாசமாக போவோம், விளங்காமல் போவோம். வயிறு எரிஞ்சு சொல்லுதேன் எவன் செய்தான் நான் செய்தவனை எவனையும் செய்தாமனா விளங்காமல் போவோம். சாமிக்கு பார்க்க சுற்றி சாமி இருக்குது, அவன் காலுக்கே விளங்காமல் போவான். அரவனுக்கு பாம்பு குத்தி சாவான், அவன் முள் குத்தி சாவான், அவன் நொறுங்கி விழுந்துச்சாவான், அவன் மூஞ்சியில் பூரா முள் தைச்சி வச்சு நொறுங்கி விழுந்துச்சாவான். அவன் நல்லா சாவே வராது, நல்லாவே இருக்கும்டா. சாமி ஒரு நாள் அவனை நல்லா வைக்காது. விளங்க மாட்டான், நாசமாக போவான். 3 நாளாக இப்படி பண்ணுதானுவான். எவன் 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 என்ன பிளான் பண்ணான்னு தெரில. 15, 16, 17, 18 4 நாள் ஆகிட்டு 16, 17ஆந்தேதி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இன்னும் எட்டி பார்க்க இருக்கல, சீர்காழா சாவதாளான்ட்டு அப்படி தான் இருக்குது உலகம். அது வேலையை பார்த்துட்டு அது போகிறக்கூட காலங்களாக இருக்குது. யாருக்கும் உதவ அங்கே படைத்த கடவுளை தவிர இருக்குது. அதனால தான் எல்லாம் நடக்குது. ஒரே இடத்துல சீக்கிரம் ஆன் தி ஸ்பாட்டு ஒருத்தர் இழுத்துட்டு கிடந்தாங்கன்னா அப்போ ஹெல்ப் பண்ணாமல் செத்த பிறகு வந்து எனத்துக்கு செத்து எல்லாம் முழுன பிறகு லட்ச பிறகு வந்து எனத்துக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் நான் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் தயவுசெய்து ஒரு ஆக்ஷன் எடுங்க. देखो अभी मैं यूट्यूब पर यूट्यूब निकालने गया 15 साल 15, 16, 17, 18, 4 दिन हो गया, कोई